KL 3-digit chart 12-2-2024. Disclaimer: This channel is entertainment purpose only. ஒன்லி யூஸிங் கணிப்புகள் மட்டும் பண்ணிட்டுருந்தேன். ஸோ நம்ம சேனலில் புதுசாக போகிறவங்க வாலிபாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அப்போ நான் இப்போ வீடியோ போட்டு தவிர உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ 608. ஸோ புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறோங்க. ஆல்ரெடி நம்ம சார்ட்டை பற்றி வீடியோ போட்டிருக்கோம், இருந்தாலும் புதுசாக பார்க்குறோம் நான் சொல்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த சார்ட்டை பற்றி சொல்கிறேன். பார்த்துட்டு விருப்பம் இருங்க சார்ட்டை வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி வந்து ரிசல்ட் 608. இதில் பாருங்கள், இந்த 6 + 0 + 8 மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா 14 கிடைக்குங்களா? இதே மாதிரி நேற்றுக்கு வந்து இது பண்ணிங்கன்னா 364 364 கூட்டினீங்கன்னா 6 4 10 + 3 13. இது மாதிரி நம்பருங்க 3 டிஜிட்டுக்கு இப்படி போட்டு வச்சுருக்கேன். எதுக்காக போட்டு வச்சுருக்கேன்னா, மிஷின் நம்பரை கொடுக்குறதில்ல, இந்த கான்செப்டில் தான் நம்பர் வந்துட்டுருக்கு. அது எப்படின்னு கேட்குறீங்களா? அது சொல்கிற பாருங்க. இப்போ இந்த மாதிரி வரதை நம்ம கொடுத்துருக்கோம். இதை வந்து நான் டோட்டல்னு சொல்கிறேன், ஏன்னா அந்த மூணுத்தையும் கூட்டுறோம்ல, கூட்டி டோட்டல் பண்ணுறோம்ல, அதனால் நான் வந்து இதை டோட்டல்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்படியே வச்சுங்க, கொடுத்தாச்சுங்களா? இப்போ இங்கே பாருங்கள், 12 இருக்குது, 13 இருக்குது, 14 இருக்குது, 15 எங்கே போச்சு? இதுக்கு அடுத்த நம்பரு 12 கீழே இருக்குது, 11 இருக்குது, 10 இருக்குது, அதுக்கு இடையில 9 இருக்குது, 8 இருக்குது. இந்த மாதிரி நம்ம அந்த இருக்கிற டோட்டலை ஆர்டர் பண்ணி எழுதணும்னா எத்தனை வரும்? அது 3 டிஜிட்டுக்கு மட்டுமே எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை நம்பர் வருதோ அதை நம்ம சார்ட்டில் போட்டிருக்கோம். நார்மலாக ஒரு நம்பர் எழுத சொன்னால் ஸ்டார்ட் பண்ணணும்னா, இப்போ 100 வரைக்கும் நம்பர் எழுத சொன்னால் எப்படி எழுதுவீங்க? 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் எழுதுவோம். அது மாதிரி 3 டிஜிட்டுக்கு அது மாதிரி எழுதணும். மொத்தமாகவே 3 டிஜிட் எத்தனை இருக்குன்னு எழுதணுமா, அது 3 டிஜிட்டுக்கு மட்டும். ஸோ இத்தனை நம்பர் வரும். பார்த்தீங்கன்னா இங்கே சார்ட்டில் இருக்குது. அந்த டோட்டல் பண்ணுறோம்ல, மூணுத்தையும் கூட்டுறோம்ல, அதை வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க கீழே. ஸோ இதுதான் டோட்டல் இங்கே கொடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே இத்தனை நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த பாக்ஸுக்குள்ளே எல்லாமே நம்பர்ஸ் இருக்குது. அதை நான் இருக்கிற நம்பரை கூட்டினீங்கன்னா அந்த இது கிடைக்கும். இதுதான் டோட்டல் கொடுத்துருக்கேன். இப்போ இன்றைக்கி வந்து 608. அது இங்கே இருக்குது பாருங்கள். 6 + 0 + 8 மூணு கூட்டினா 16. ஸோ 14க்கு நேரம் இங்கே இருக்குது. அப்புறம் இந்த கலர்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்கேன். எதுக்காகனா, இப்போ ப்ளைனாக இங்கே இருக்க வந்த நம்பர் நான் இங்கே கூட்டி கொடுத்தேன்னா, நீங்கள் பார்த்தோன்னே இப்போ நேற்றுக்கு என்ன நம்பர் வந்துச்சு நேற்றுக்கு சொல்லிடலாம். சரி, 5 நாளைக்கு முன்னாடி என்ன நம்பர் வந்துச்சு, 6 நாளைக்கு முன்னாடி என்ன நம்பர் வந்துச்சுன்னு கேட்டால், இந்த சார்ட்டில் நமக்கு ப்ளைனாக இருந்தால் எதுவும் தெரியாது. அதுக்காக நான் இந்த கலரை கொடுத்துருக்கேன். எப்படின்னா, ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த மந்த்து கலர் நமக்கு கொடுத்துருக்குது ஃபெப்ரவரிக்கு ப்ளூ. அப்போ எங்கெங்கெல்லாம் ப்ளூ வந்திருக்கோ, ப்ளூ அந்த இடத்துல ஃபெப்ரவரி மந்த் ரிசல்ட் வந்திருக்கும். அந்த ரிசல்ட்டெல்லாம் நான் ப்ளூவில் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், ப்ளூ இருக்குல்ல, அங்கெல்லாம் இந்த மந்த் ரிசல்ட் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, போன மந்த் எடுத்துட்டிங்கன்னா போன மந்த்துக்கு பிளாக்கு, ஜனவரிக்கு பிளாக்கில் எடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இங்கே எல்லாமே பிளாக்கில் இந்த ரிசல்ட் இருக்குது. டிசம்பர் மந்த் ரிசல்ட்டு, ஜனவரி மந்த் ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின மந்த் எடுத்துட்டிங்கன்னா டிசம்பருக்கு ரெட்டு. இப்போ ரெட்டில் எல்லாம் டிசம்பர் மந்த் ரிசல்ட் இருக்குது. ஓகே, எதுக்காக இப்படி கொடுத்துருக்கீங்க கேட்கலாம். அப்போ ஜஸ்ட் நீங்கள் கலரை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம்ல, இந்த மந்த்து இந்த ரிசல்ட் வந்துருக்குது, அதுக்காக இந்த கலர் கோடிங்க நம்ம டோட்டல் பண்ணி நீங்கள் இந்த கலரையும் கான்செப்ட் வச்சு கொடுத்துருக்கோம், கலரிங் கான்செப்டில். ஓகே, கொடுத்துருக்கீங்க. இதுக்கு எதுக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் சொல்கிற பாருங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் வந்துட்டுருக்கு. இதை வச்சு நம்ம கெஸ் பண்ணலாம். எப்படின்னா, இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதை நான் ஒன்றா சொல்கிறேன், உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள், சார்ட் வச்சுக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க வாட்ச் பண்ணுங்கள் என்னென்ன சொல்கிறேன்னு. இப்போது போன மந்த் எடுத்துட்டிங்கன்னா ஜனவரி, நம்ம என்ன கலர் கொடுத்துருக்கோம்? பிளாக்கு. இப்போ ஜனவரி மந்த் அடித்த ரிசல்ட்லாம் பிளாக்கில் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இங்கே ஒன்று வந்திருக்கு 6ல், தென் 8ல் வந்திருக்குது, இங்கே 2. தென் இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே 9, இங்கே 9, இங்கே பக்கத்தில் 10, பாருங்க 11ல், 12ல். அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் எல்லா டோட்டல்லையும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகும். மீது எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிவிட்டு போயிடும். மிஸ் ஆகிறது எல்லாமே திருப்பி அடுத்த மந்த் சேர்த்து கொடுக்கும். அதை எப்படி சொல்கிறேங்க பாருங்கள். இங்கே வந்திருக்கலாம், வந்ததில் உங்களுக்கு என்ன புரியுதுன்னா, இங்கே பாருங்கள் ரிசல்ட் வந்திருக்கு, ஒரு நம்பர் அடிச்சதுன்னா அதுக்கு பக்கத்துலேயே அந்த மந்த்லேயே திரும்பி வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நம்பர் அடிச்சிருக்குது,
இது 17 அடிச்சிருக்கு. அடுத்து என்ன 18 இருக்குது, குறைச்சா 16. இங்கே பாருங்க, இங்கே ஒரு நம்பர். ஆனால் இது இன்றைக்கி 17 அடிச்சதுன்னா நாளைக்கே 18 வராது. 1 வீக்கு 2 வீக்ஸு இல்லை 5 நாள் கழிச்சு இல்லை அடுத்த நாளே கூட வரும். பட் மிஷினோட பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் அதை மாற்றி மாற்றி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடித்த நம்பர் எல்லாம் ஒரு நம்பர் அடிச்சா அது பக்கத்தில் வருது. இப்போ இந்த மந்த் அப்படி தான். இங்கே பாருங்கள், இந்த மந்த் கலர் ப்ளூ இங்கே அடிச்சிருக்கு, இங்கே அடிச்சிருக்கு, இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், இது பக்கத்துலேயே 13 இங்கே பாருங்கள் 14 அடிச்சு வச்சுருக்குது இன்றைக்கி. நேற்று இங்கே அடிச்சது நினைக்கிறேன். இங்கே நாளைக்கு எங்கே போகும்? இதுலேயே இன்னும் 2-3 நம்பரை கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இன்னும் மேலே கொடுக்கணும் டபுள்ஸில், இல்லை இங்கே கீழே. அப்போது ஒரு நம்பர் அடிச்சோன்னா அதுக்கு பக்கத்துலேயே திரும்பி வருது. ஏன்னா எல்லா மந்த்துக்கும் இப்படி தான். ஏன்னா செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முந்தின மந்த் எடுத்திங்கன்னா டிசம்பருக்கு எடுத்து பாருங்கள், ரெட்டு இங்கே பாருங்கள், இங்கே அடிச்சிருக்கேன் பக்கத்துலேயே. அப்போ இந்த சார்ட்டை வச்சு இங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்கோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் ட்ரை பண்ணிங்கன்னா வந்துடும். 100% வந்துடும் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா பாருங்கள், இருக்கிற டோட்டலில் எல்லாமே கவர் பண்ணுது. அப்போது இங்கே அடிச்சிருக்குது 12 அடிச்சு 13 14 அடிச்சு ஒரு 15 அடிச்சிருச்சு. அடுத்து எங்கே போகும்? 16 போகும். இப்போ இந்த கலர் கொடுத்துருக்கோம்ல, அதை வச்சு நம்ம இப்போ இந்த வந்து அடிக்கிற ரிசல்ட்டில் எங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்கோ அதுக்கு பக்கத்தில் அடிக்கும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஓகே சார் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இங்கே பாருங்கள் 13 அடிச்சிருச்சு, 14 அடிச்சிருச்சு. இங்கே 15 வரப்போகுதுன்னா என்ன நம்பர் வரும்? ஆல்ரெடி இங்கே வந்துருச்சு. அப்போது இங்கே சென்டரில் இந்த இடத்துல அடிக்கலாம். ஏன்னா இங்கெல்லாம் பாருங்கள் லேட்டஸ்ட் அடிச்சிருக்கு, இன்றைக்கி அடிச்சிருக்கு. அதனால் இதுக்கு பக்கத்தில் இல்லை இந்த நம்பர் இப்படி தான் அடித்த நம்பரை கொடுக்கும். அதுலேயும் இந்த கலரை கொடுத்து வச்சுருக்கலாம், அதை வச்சு கெஸ் பண்ணலாம். எப்படின்னா போன மந்த் கலர் என்ன பிளாக், இந்த இடத்துல பிளாக் இருக்கான்னு பாருங்கள். அடித்த நம்பரே அடித்தா பிளாக்கில் போன மந்த் அடித்த நம்பர் ரிப்பீட் இதாகிடும். இல்லை இதுக்கு முன்னாடி மந்த் கலர் என்ன, டிசம்பருக்கு ரெட்டு. அப்போ இங்கே பாருங்கள், இதில் திருப்பி வைக்கும். அவ்வளோதான். இப்படி தான் அடித்த நம்பர் அடிக்கிறான்னு சொல்கிறோம்னா இதே கான்செப்ட் தான். ஒவ்வொரு மந்த்தும் கொடுக்குற நம்பரை இந்த ஃப்ளோவில் தான் நம்பரை திருப்பி மாற்றி நம்பரை கொடுத்துட்ருக்கு. அதனால் இந்த சார்ட் வச்சுக்கிறவங்களாம் ட்ரை பண்ணி இங்கே இருக்கிற நம்பர்லாம். தென் நெக்ஸ்ட்டு நம்பர் எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த 0 to 27 வரைக்கும் நமக்கு டோட்டல் வருதா. மந்த்லி பார்த்திங்கன்னா இதை 3 ஒரு நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணி கூட நீங்கள் ஆடலாம். எக்ஸாம்பிள் நான் சின்ன நம்பர் ஃபாலோ பண்ணுறேன் இந்த மந்த்னு எடுத்துட்டிங்கன்னா, சின்ன நம்பர்னால் 0 to 10 இருக்கிற நம்பர். இதுக்குள்ளே மந்த்லி ஒரு 5 நம்பர் நான் மினிமம் சொல்கிறேன். குறைந்தபட்சம் ஒரு 5 நம்பர்னு வச்சுக்கோங்க. அதிகபட்சம் 6, 7, 8, 10 கூட கொடுக்கும். நான் 5 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதில் ஒரு 5 நம்பரு. அடுத்து 11 to 20 இது சென்டர் நம்பர்னு சொல்லலாம். நடுவில் இருக்கிறதுல 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 இது வந்து சென்டர்னு சொல்கிறேன். ஓகேங்களா. அடுத்து 21 to 27 இது வந்து பெரிய நம்பர்னு சொல்கிறேன், பிக். இது வந்து ஸ்மாலு. 11 to 20 சென்ட்ரு, அதுக்கடுத்து பிக். எதுக்காக இப்படி சொல்கிறீங்க நீங்கள் கேட்கலாம். அதுவும் சொல்கிறேன். மந்த்லி இதை வாட்ச் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு மந்த்தும் ஒன்றா ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு 5 நம்பர் கொடுத்துரும் மினிமம். அடுத்து மந்த்துக்கு 30 நாள் வச்சுக்கோங்க கணக்கு. 30 நாள் 28 நாள் சம்டைம்ஸ் வரும். ஸோ எக்ஸாம்பிள் 30 நாள் கணக்கு வச்சோம்னாவே இதில் ஒரு 5 நம்பருங்க. ஓகேங்களா. இதில் ஒரு 5 நம்பர் பிடிச்சிக்கலாம். அடுத்து 11 to 20 இதில் ஒரு 20 நம்பர். ஏன்னா இதில் நிறைய நம்பர்ஸ் இருக்குது, அதனால் இதில் ஒரு 20 நம்பர் வரும். அடுத்து 21 to 27 இதில் ஒரு 5 நம்பர். அப்போ அதில் முன்னாடி சின்னதில் 5, பெருசில் 5, சென்டரில் 20 நம்பரு. 30 ஆச்சா, சென்டரில் 20. ஸோ இங்கே பாருங்கள், அதான் சொன்னேன் 0 to 10 சின்ன நம்பர், ஸ்மாலில் ஒரு 5, பெருசு மிடில் சொன்னல அதில் ஒரு 20, 5 + 20, கடைசியில் பெரிய நம்பரில் ஒரு 5, 30. ஸோ 30 நாளைக்கு 30 நம்பர் இதுக்குள்ளேருந்து வந்துடும். இப்படி நீங்கள் சின்னதுன்னா சின்னது ஃபாலோ பண்ணலாம், இல்லை சென்டரில் ஃபாலோ பண்ணலாம், இப்படி பெருசு ஃபாலோ பண்ணலாம். அதுவும் பாருங்கள், நான் சொல்கிறேன் சார்ட்டை வச்சு. இப்போ போன மந்த்து ஜனவரியில் எடுத்துகிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், சின்னதில் வச்சிருச்சா, இங்கே ஒரு நம்பரு. போன மந்த்து கலர் பிளாக். இங்கே பாருங்கள் 5க்கு மேலே நம்பர் வந்துருச்சு. 1, 2, 3, 4, 5, 6, முன்னாடி 1, 7 நம்பர் வந்துருச்சு. அடுத்து 11 to 20 பாருங்கள், இங்கேயே வச்சிருச்சா நம்பரு.
பட் அது எந்த இடத்துல இருக்குதுன்னு கொஸ்டின் மார்க்கு. அதே நம்ம ஃபாலோ பண்ணால் பிடிச்சிக்கலாம். அடுத்து பெரிய நம்பரில் பார்த்திங்கன்னா போன மந்தில் ஒரு நம்பர் கூட வைக்கல. போன மந்த் கலர் என்ன பிளாக். இங்கே பாருங்கள் 21 to 27 பிளாக் வந்திருக்குன்னு பாருங்கள், வரவே இல்லை. அதனால் இந்த மந்த்து ஸ்டார்டிங்லேயே பாருங்கள் இங்கே ஒரு நம்பர். இப்போ டெஃபினட்டாக மறுபடியும் இந்த மந்தில் இதுக்கு பக்கத்தில் இல்லை இங்கே டெஃபினட்டாக போகும். அப்போ இந்த சார்ட் வச்சு அந்த நம்பர் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த சார்ட்டு. இந்த சார்ட்டு வேணுங்கிற வாட்ஸ்அப் குரூப் வாங்க. நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். விருப்பருக்கு ஜாயின் பண்ணி சார்ட்டை வாங்கிக்கிங்க. இந்த சார்ட்டை பே பண்ணி தான் ஆகணும். இந்த சார்ட்டோட ப்ரைஸ் 1000 rupees. சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாலோயிங் நம்பர் தான் எடுக்க போகிறோம். ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்துடும், அவ்வளோதான். யாராலையுமே கன்ஃபார்ம் நம்பருங்கிறது கொடுக்க முடியும். நாளைக்கு இந்த நம்பர் வரும்னு சொல்லி கொடுக்க முடியாது. அவங்க கொடுக்கலாம், ஃபாலோயிங் நம்பர் கொடுக்கலாம், இல்லை கெஸ்ஸிங்கில் கொடுக்கலாம். அது லக்கில் ஏதோ ஒரு நாள் பாஸ் ஆகலாம் இந்த நம்பர். ஆனால் எல்லா நம்பரும் வர நம்பர். இப்போ நீங்கள் ஒரு நம்பர் கெஸ் பண்ணுறீங்க, அதை நீங்கள் இன்றைக்கி போடுறீங்க, வரலையா, அது எப்படியும் என்றைக்கோ ஒரு நாள் வந்தானே ஆகணும். அது மாதிரி தான். ஆனால் இந்த சார்ட்டில் எப்படி எப்படின்னு நம்பர் வருது, அதை பேஸ் பண்ணி அந்த சார்ட்டை கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் ஒன்றா சின்னது ஃபாலோ பண்ணணும், இல்லை பெருசு சென்டரில், இல்லை பெருசு இல்லையா எங்கெங்கெல்லாம் இந்த மந்த் அடிச்சிருக்குன்னு பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, வந்துடும். இந்த மந்த் பாருங்கள், போன மந்த்து 11ல் 4 நம்பர் அடிச்சுது, 12ல் 3 நம்பரு, 13ல் ஒரே நம்பர் அடிச்சுது. இந்த மந்த்து 12ல் பாருங்கள் 3 நம்பர். அப்போ நீங்கள் ஏதோ ஒரு டோட்டலை சூஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் நான் இந்த மந்த்து 14 சூஸ் பண்ணுறேன்னு நீங்கள் சூஸ் பண்ணால் இங்கே இருக்கிறதுல என்னென்ன நம்பர் எங்கே லேட்டஸ்ட்டாக அடிச்சு இங்கே அடிச்சிருக்கு, அப்போ மேலே இங்கே வரும், இல்லை கீழே வரலாம், இல்லை இங்கே அடிக்கலாம், இல்லை டபுள்ஸ் போனால் இங்கே. இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஏதோ ஒரு டோட்டலை ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் நமக்கு லக் இருந்தால் மினிமம் ஒரு நம்பர் 2 நம்பர் நமக்கு லக் இருந்தால் 4-5 நம்பர் அதுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ 12ல் பாருங்கள் 3 நம்பர் அடிச்சிருச்சு. இன்னொரு நம்பர் அடிக்குமா அடிக்காதான்னு சொல்ல முடியாது, வந்தாலும் வரலாம். அப்படி வந்தால் நமக்கு டபுள்ஸ் தான் வாய்ப்பு. ஏன்னா இங்கே அடிச்சிருச்சு, இங்கே அடிச்சிருச்சு, இங்கே அடிச்சிருச்சு, இல்லை டபுள்ஸ் போகலாம். இல்லை நார்மலாக அடித்த நம்பருக்கு பக்கத்தில் அடிக்கணும்னா இங்கே இதுக்கு மேலேயோ இல்லை கீழே இது இங்கே அடிச்சிடும். அப்போ நீங்கள் இது மாதிரி கூட ஏதோ ஒரு டோட்டலில் ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்பரை பிடிச்சிக்கலாம். எதுக்கான இங்கே நிறைய நம்பர்ஸ் இருக்குது, நமக்கு போடுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் சின்ன நம்பர் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ரொம்ப கம்மியான நம்பர் தான் இருக்குது. தென் இதை நம்ம இன்னும் ஸ்மார்ட்டாக சுருக்கி குரூப்பாக கொடுத்துருக்கோம். அது என்ன குரூப்புன்னு கேட்டிங்கன்னா 0 to 20 வரைக்கும் நம்ம டோட்டல் வருதில்ல, அதில் போகிற குரூப் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் 0 குரூப்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் 0ல் 0வது டோட்டலு, 10வது டோட்டல், 20வது டோட்டலு, இப்படி 3 டோட்டல் வரும். 0 குரூப்னு எடுத்துட்டிங்கன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த மந்த்து பாருங்கள் 0 குரூப்பில் 10ன்னு மட்டும் ஒரு நம்பர் வந்துருக்குது. அப்போ இன்னும் 20 இருக்குது, 0 இன்னும் டோட்டல் இருக்குது. 0 ரேர் தான் இருந்தாலும் நமக்கு 20ல் போக வாய்ப்பு இருக்குது. அப்படி 20ல் போனால் என்னென்ன நம்பர் வரணும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். அந்த சார்ட் உங்கள்கிட்ட இருக்கணும். அடுத்து அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும் அடிச்சிருக்குன்னு. அடுத்து 1வது குரூப் எடுத்திங்கன்னா 1, 11, 21. இந்த மந்த்து பாருங்கள் ஒரு நம்பர் கூட வரல. 12ல் 4 நம்பர் வந்துருச்சு. 12ல் மட்டுமே 4 நம்பர், ஒரே நம்பர். ஆமாம் 4 நம்பர் அடிச்சிருக்குது. ஒரே நம்பர் திருப்பி வந்துச்சு. 4 நம்பர் அடிச்சிருக்கு. இன்னொரு நம்பர் கூட சேர்த்து அடித்தாலும் அடிக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு குரூப்பாக நீங்கள் குரூப்பை கூட ஃபாலோ பண்ணலாம். அதில் என்னென்ன போன மந்த் இது பெண்டிங்கில் இருக்குது, அடிக்காமல் இருக்குது, அதை பாருங்கள். அப்படியே செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 5வது குரூப்பில் 15 வந்துருக்கு. அப்போ நெக்ஸ்ட்டு 5 தான் நம்ம கொடுத்த ஃபாலோவிங் நம்பர். 5 நோட் பண்ணிக்கோங்க. சார்ட் வச்சுருக்கணும்னு தெரியும். நான் ஃபாலோவிங் நம்பர் அந்த 5ல் கொடுத்துருக்கேன். வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி. இந்த மந்த் வந்தாகணும். ஏன்னா போன மந்த்து வரல, அதுக்கு முந்தின மந்த்து வரல, இந்த மந்த்து டெஃபினட்டாக இருக்குது. தென் 6ல் பாருங்கள் இந்த மந்த்து ஒரு நம்பர் கூட வரல. போன மந்த்து 6, 16. 7ல் பாருங்கள் 17 2 டைம். இந்த மந்த்து 7 இருக்குது. அப்புறம் ஏன்னா போன மந்த்து 7 அடிக்கவே இல்லை. அதனால் இந்த மந்த்து 5, 7ல் அதிகபட்சம் நமக்கு நம்பர் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே இருக்கிற நம்பர்லாம் ட்ரை பண்ணிக்க. ரொம்ப கம்மியான நம்பர் தான். அங்கே இருக்கிற நம்பர் அப்படியே ரிவர்ஸில் போடுங்க, அவ்வளோதான். இல்லை 2 மாதத்துக்கு முன்னாடி வந்துச்ச நம்பரை அப்படியே செக் பண்ணி பாருங்கள். சார்ட் வச்சுக்கிறவங்க டோட்டல் பண்ணி. தென் ஆல் போர்டு ஏவிஎஸ் ஆடுறவங்க அதுவும் சார்ட் வச்சு எடுக்கலாம். எப்படின்னா இன்றைக்கி என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள். நம்ம சார்ட்டில் எங்கே இருக்குது அந்த நம்பரு 14. அப்போ 14ட்ட போய்ட்டு அங்கே மேலே கீழே லெஃப்ட் ரைட் என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும். அதை ட்ரை பண்ணி எக்ஸாம்பிள் இங்கேருந்து வந்துச்சுன்னா இங்கே இதுக்கு மேலே கீழே லெஃப்ட் ரைட் இதுன்னு அந்த நம்பருக்கு பவர் பண்ணுங்கள். பவர் நம்பர் ஈஸி. 6க்கு 1, 0க்கு 5, 8க்கு 3, 183. இதை கூட்டினா என்ன வருது? அதுலேயும் போய்ட்டு மேலே கீழே லெஃப்ட் ரைட் இப்படி எடுத்துனீங்க. அங்கே இருக்கிற நம்பர் என்ன சேமாக இருக்கோ அதை நீங்கள் ஆல் போர்டு ஏவிஎஸ் ட்ரை பண்ணலாம்.
தென் எனக்கு ஆல் போர்டு மட்டும் வேணும், சார்ட்டு வேணும் அப்படிங்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். பட் நான் கொடுத்துருவேன். ஆல் போர்டு ஒரு 2 நம்பர் கொடுக்குற முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி. ஒரு நம்பர்லாம் கேட்குறீங்க, அதுக்கு ரொம்ப கஷ்டம். கொடுக்கலாம், பட் சம்டைம்ஸ் ஃபெயில் ஆகும். 2 நம்பர் கொடுத்தாலே சம்டைம்ஸ் வராது. பட் எனக்கு வின்னிங் வந்து எனக்கு 3 முடிஞ்சு சேரணும்னா போதும். விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நல்லா நான் தெளிவாக அந்த சார்ட்டை பற்றி சொல்லியிருக்கேன். இதனால் போன வீடியோ பழைய வீடியோலாம் எடுத்து பாருங்கள். நான் 15 நிமிஷம் 20 நிமிஷம் போட்டு பேசியிருப்பேன் அந்த சார்ட்டை பற்றி. அதை பார்த்துட்டு வாங்க. விரும்புகிறவங்க சார்ட்டை வாங்கிக்கோங்க. சார்ட் வாங்கி உங்களுக்கு என்ன டவுட்டு அதெல்லாம் கேளுங்க, நான் சொல்கிறேன். நிறைய பேர் கால் பண்ணிங்க, சார்ட்டை பற்றி டவுட்டுன்னு கேட்டிங்க. வீடியோ பார்த்துட்டு வாங்க, நான் அதுவும் சொல்கிறேன். புதுசாக பார்க்குறவங்களாம் சொல்கிறேன். தென் ஓகே சார், நான் சார்ட்டை வாங்கிட்டேன், எனக்கு கொஞ்சம் எடுக்க தெரியல அந்த மாதிரி இருக்கிறது நான் சொல்லுவேன். அவங்களுக்கும் நான் நம்பர் எடுத்து ஃபாலோயிங் நம்பர் அனுப்பி விட்றேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். பட் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சார்ட்டு வாங்கணும். சார்ட்டோட ப்ரைஸ் ₹1000. ஸோ விரும்புகிறவங்க சார்ட்டை பே பண்ணி வாங்கிக்கிங்க. இது 4 போர்டு வேணுங்கிறாங்க, அது விளையாடுறாங்க, மெசேஜ் பண்ணுங்கள், நான் அனுப்பி வைக்கிறேன். பட் ஆனால் வின்னிங் அமௌண்ட் ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தால் வாங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு எடுத்து கொடுக்குறோம்ல, சும்மா இல்லை, காசு தானே எல்லாமே. ஸோ எவ்ரிதிங் மணி தான் இந்த உலகத்தையே ஆளுது. அப்புறம் என்ன பண்ணுறது நம்ம. அப்புறம் சார்ட் வச்சுக்கிறவங்க கேட்டிங்க, யாரோ கேட்டிங்களே தெரில. இப்போ இந்த சார்ட் 1000 ரூபா கொடுத்து வாங்கணும், நம்ம மந்த்லி 1000 ரூபா கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்க. இல்லை, உங்களுக்கு சார்ட் யூஸ் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் டெய்லியும் வர ரிசல்ட்டை அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். இந்த சார்ட்டில் நான் எப்படி கலர் கொடுத்து அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த மாதிரி நீங்கள் சார்ட்டில் இந்த மாதிரி கலரு என்னென்ன ரிசல்ட் வருது இதை டோட்டல் பண்ணி ப்ளஸ் பண்ணி சார்ட்டில் எங்கே வருது அந்த நம்பரை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க எக்ஸல் அதெல்லாம் ஆப் யூஸ் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். WPS அந்த மாதிரி ஃபோன்லேயே ஆப் இருக்குது, அதை யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நான் அதை அப்டேட் பண்ணி தருவேன். அதுக்கு மட்டும் நான் ஒரு ₹100 அந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ண, பெருசாக இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் சார்ட்டை வாங்கிட்டுனா ₹1000 வரும். சார்ட்டை வச்சு நீங்கள் லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டைம் 1000 பே பண்ண போதும் சார்ட் வந்துடும். தென் அதுக்கு மேலே உங்களுக்கு அப்டேட் பண்ண தெரியல, நான் 1 மந்த் ஃப்ரீயாக அப்டேட் பண்ணி கொடுத்துருவேன். டெய்லி ரிசல்ட் வரதை சார்ட்டில் ஆட் பண்ணி அந்த கலர் எங்கே இருக்குது அதெல்லாம் கொடுத்துருவேன். அதுக்கு மேலே நான் சொல்லி கொடுத்துருவேன். அதுவும் உங்களுக்கு தெரியலைன்னா நான் மந்த்லி அடுத்த நெக்ஸ்ட் மந்த்தில் அப்டேட் பண்ணி தருவேன் சார்ட்டில். ஜஸ்ட் இந்த சார்ட்டை வச்சு நீங்கள் டச் பண்ணால் உங்களுக்கு எந்த இடத்துல ரிசல்ட் வேணும், எங்கே வந்திருக்குன்னு நீங்கள் ஜஸ்ட் இந்த இடத்துல டச் பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்கிற நம்பர் அப்படியே காட்டிடும். தென் இதுவும் இல்லாமல் சார்ட் நான் 2 டைப்பாக கொடுத்துருக்கேன். ஒரு சார்ட்டில் ப்ளைனாக இருக்கும், இங்கே இருக்கிற நம்பர்லாம் மறைஞ்சிருக்கல, எதுவுமே தெரியல. இன்னொரு சார்ட் இதுக்கு பக்கத்தில் இருக்கும், அதில் அங்கே இருக்கிற நம்பர் எல்லாமே இருக்கும். நீங்கள் 2ஐயும் கம்பேர் பண்ணிக்கலாம், இல்லை இதுலேயே கூட டச் பண்ணி அங்கே என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஜஸ்ட் சிம்பிள் தான். நீங்கள் ஒவ்வொருத்தங்க கேட்டிங்க, ஜியோ ஃபோன் வச்சுருக்கேன் அதில் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. அது கீபேட் ஃபோனில் அதில் ஒர்க் ஆகாது. ஸ்மார்ட் ஃபோன் வேணும். ஸ்மார்ட் ஃபோனு டச் ஃபோனு அதில் மட்டும்தான் இது ஆப்பு இதெல்லாம் ஓப்பன் ஆகும், ஒர்க் ஆகும். அதனால் அது இருக்கிறவங்க செட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. சார்ட் வேணுங்க வாட்ஸ்அப் குரூப் வாங்க, நான் கமெண்டில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். விரும்புறீங்க ஜாயின் பண்ணி சார்ட்டை வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த சார்ட்டு குரூப்பு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் கொடுத்துருப்பேன். அதை ஜஸ்ட்டு நீங்கள் டச் பண்ணால் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆயிரும். ஓகே, தேங்க்யூ. ஆட் ஆகிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அது டவுட்னாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன்.